ஓசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருந்த ராயக்கோட்டை சேர்ந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை தற்காலிகமாக போராட்டம் நிறுத்திவைப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சப் கலெக்டர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்துவதற்கான ராயக்கோட்டை கிராம வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் செல்வி கங்கை எம்எஸ்சி எம்ஏ அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ராயக்கோட்டை பாஞ்சாலி நகர் சர்வே எண்களில் 33/5, 40, 41/2 உள்ள நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தியும் ராயக்கோட்டை கிராம அனைத்து தரப்பு சமுதாய மக்களுக்கு சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் நிலமற்ற ஏழைகளுக்கு சுடுகாடு மயானம் சர்வே எண் 122/4 உள்ள தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தியும் ஓசூர் சப் கலெக்டர் அலுவலகம் முன்பு எதிர்வரும் 22/12/2025 அன்று திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் நடைபெற உள்ள காத்திருப்பு போராட்டத்திற்கான ஆலோசனை கூட்டம் கடந்த 20/12/2025 அன்று சனிக்கிழமை 11 மணி அளவில் ராயக்கோட்டையில் நடைபெற்றது. கிராம வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் கங்கை அவர்கள் பேச்சுவார்த்தை அழைப்பினால் ஸ்டாலின் பாபு மற்றும் வி கிருஷ்ணன் தலைமையில் மக்களுக்கான போராட்டம் கூட்டமைப்பு குழுவின் மற்றும் பாஞ்சாலி நகர் குடியிருப்பு உள்ள நபர்கள் அனைவரும் ஓரணி திரண்டு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் கங்கை அவர்கள் முதலில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டார்கள். பின்னர் விசாரித்து பேச்சுவார்த்தையில் துவக்கத்தில் வீட்டு மனைகளுக்கான ஆய்வு செய்யும் போது ஊர் மக்கள் பார்த்திருக்கிறீங்களா என்று அன்புடன் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் ராயக்கோட்டை பாஞ்சாலி நகரில் நிலமற்ற ஏழை மக்களுக்கு பட்டா மற்றும் சுடுகாடு மயானம் தயார் நிலையில் உள்ளது என்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டு விட்டது என்றும் பட்டா குறித்தும் மயானம் குறித்தும் கணக்கெடுக்கப்பட்டு திங்கட்கிழமை அன்று தேன்கனிக்கோட்டை அலுவலகத்திற்கு தாங்கள் வருமாறும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்பதும் தெரிவித்துள்ளனர். அதன் பின்பு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் தேதி குறிப்பிட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அறிவிப்பிற்கு முன்பே தேன்கனிக்கோட்டை தாசில்தார் அலுவலகத்திலே அல்லது ராயக்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முகாம் வைத்து பாஞ்சாலி நகர் பகுதிகளுக்கு மக்களுக்கு பட்டா உறுதி வழங்கப்படும் என்றும் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அவர்கள் தெரிவித்ததாகவும் தெரிய வருகிறது. உறுதிமொழி அடிப்படையில் மக்களுக்கான போராட்டம் கூட்டமைப்பு குழு பாஞ்சாலி நகர் ஊர் பொதுமக்கள் மத்தியில் நடைபெற்ற 22/12/2025 அன்று திங்கட்கிழமை காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது என்றும் அதே சமயம் ராயக்கோட்டை வருவாய் ஆய்வாளர் அவர்களும் ராயக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பில்லாரி அக்ரஹாரம் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் உடன் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.